அன்புமணிக்கும் திமுகவுக்கும் என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு என்ன உண்மையாவே தெரியல. ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அந்த சப்ஜெக்ட் கொடுத்து ஆய்வு பண்ண சொல்லாமனு யோசிச்சுருக்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா, சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா திருவண்ணாமலை தேரோடு வீதி காங்கிரஸ் சாலையாக அமைக்கப்படும் அறிவிச்சு போயிட்டார். ஸ்பெஷல் பேவர் மிஷின் இருந்தால் தான் போட முடியும். ஏர்போர்ட்டில் தான் இது மாதிரி போடுவாங்க. ஏன் முதலமைச்சர் பேரை வச்சாருன்னா அவனு முடிவு பண்ணிட்டு நானே முடிவு எடுத்தது தான் இது. அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வச்சுட்டாங்க. கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள பெரியார் என்ன பண்ணாரு? அனைத்து ஜாதியும் அச்சகராகலாம் நம்பூட்டு பசங்க போய் மணி தூக்கூடா தட்ட தூக்கூடான்ட்டார் அவரு. அதை சட்டமாக்கணும்னு நினைச்சவர் அண்ணன் கலைஞர் தானே. அது சட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இணையர் முதலமைச்சர் தானே. எங்க நாங்கள் இந்துக்கு எதிரி சொல்லுங்க. இப்போ 50 ஆண்டு காலம் சரி, பெரியார் என்கிற பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எவனும் பிறக்கலை. டெல்லி தோக்கடிக்கப்படணும்னா இன்னும் நாங்கள் படையெடுத்து நான் போகிறோம். நம்முடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப அதனால டெல்லி தோக்கடிக்கப்படணும். டெல்லியில் இருக்கும்போது இந்த நிலைமைன்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகணும் யோசிப்பாரு. ரத்த கலரி ஆக்கிடுவாங்க, லாண்ட் ஆர்டர் உருவாக்கிடுவாங்க. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் கதை. அன்புமணிக்கும் திமுகவுக்கும் என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு என்ன உண்மையாவே தெரியல. ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அந்த சப்ஜெக்ட் கொடுத்து ஆய்வு பண்ண சொல்லாமனு யோசிச்சுருக்கிறேன். இப்போ பாரதிய ஜனதாவோட தான் ரொம்ப நீங்கள் ஒரு 2.5 உறவெல்லாம் இருக்கிறீங்க. சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் ஒன்றும் பார்லிமெண்ட்லேயே பிரைம் மினிஸ்டர் பேசினாரா இல்லையா? இருந்தாலும் மாநில அரசு எடுத்தா என்ன? சும்மா எதுக்கு கிழக்கிற மக்களை ஏமாத்துறதுக்காக மேலே இருக்கிறேன். நான் அதுக்காக தான் பாடுபடுறேன். எது நீ எதுக்காக பாடுபடுறது எனக்கு தான் தெரியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அறிமுகம் தேவையில்லை, முதலமைச்சரே அதான் சொல்கிறாரு, எதிலும் வல்லவர் எப்போதும் வல்லவர் அப்படின்னு சொல்லி. சென்னையில் இருக்கிற கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையை பார்த்தா அவருடைய ஞாபகம் வரும். மெரினாவில் கலைஞர் உலகத்தை பார்த்தா அவருடைய ஞாபகம் வரும். மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பார்த்தா அவருடைய ஞாபகம் வரும். சொல்லிகிட்டே போகலாம். கலைஞர் கோட்டம் திருவாரூர், அதை சொன்னால் அவருடைய ஞாபகம் வரும். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை பார்த்தா அவரோட ஞாபகம் வந்தே தீரும். அவர் தான் மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். அவரை சந்திப்போம். வணக்கம். மகிழ்ச்சி. கடந்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க, திருப்பதிக்கு இணையாக அந்த பக்தர்களுக்கு நான் செய்யணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. வந்தால் அவங்களுடைய எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் அவங்க நிம்மதியாக வந்துட்டு போகணுங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க. இப்போ அந்த திருப்தி வந்திருக்கா? ஒரு வரையில் திருப்தின்னு சொல்லலாம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம். சென்ற 2021 தேர்தலில் கழகத் தலைவர் அருமையான தளபதி அவர்கள் பரப்புரைக்கு வந்தபொழுது திருவண்ணாமலை ஆன்மீக மக்கள் இப்படி விரும்புகிறார்கள் என்று சில திட்டங்களை அவர்கிட்ட சொன்னேன். அவர் தேர்தல் பரப்புரையிலே அறிவிச்சுட்டு போனார். அதில் ஒன்று முத்தாய்ப்பானது, ஆண்டுக்கு ஒரு மாதிரி கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் நடக்கும். அது 10 நாள் திருவிழா. அதில் 7ஆம் நாள் பெருந்தேர் ஓடும். அந்த பெரிய தேரினுடைய எடை அதிகம். தார் ரோடில் போகும்போது அந்த சக்கரங்கள் பதித்தன் மூலமாக ரோடு டேமேஜ் ஆகும். சில நேரங்களில் கள்ளக்கிழங்குன்ற இடத்துல தேர் பதிஞ்சு நின்றுடும், நகர முடியாது. அப்புறம் என்ஜினியர்லாம் கட்டெல்லாம் போட்டு தான் எடுத்துன்னு போவாங்க. சில நேரங்களில் அந்த தேரை முறையாக சக்தி தேட்டர் மூலம்னு சொல்லுவாங்க. இதே ப்ராப்ளம். ஆனால் காங்கிரீட் சாலையை அமைக்கலாம். திருப்பதியில் தேரோடு வீதியெல்லாம் காங்கிரீட் சாலை இருப்பதாக நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தேர்தல் அறிக்கையில் தேர்தல் பரப்புரையில் அறிவிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா நாங்கள் திருப்பதிக்கு ஒப்ப திருவண்ணாமலை தேரோடு வீதி காங்கிரஸ் சாலையாக அமைக்கப்படும் அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்போ நான் எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நான் கொடுப்பாரெலாம் நான் எதிர்பார்த்த காலங்கள் அதெல்லாம். அப்புறம் ஆட்சி வந்தோம் நெடுஞ்சாலைத்துறையை என்னிடம் கொடுத்தார். அவர் சொன்ன மாதிரி 30 கோடி ரூபாய் செலவில் அந்த காங்கிரீட் சாலையை உலகத்தரம் வாய்ந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனி ஸ்பெஷல் பேவர் மிஷின் இருந்தால் தான் போட முடியும். அதோடய திக்னஸ் ஏர்போர்ட்டில் தான் அதுமாதிரி போடுவாங்க. ஏர்டேக் அப்போ ஆமாம், விமானம். அந்த குவாலிட்டி குறையாமல் அந்த ரோடை போட ஆரம்பித்தோம். இதில் இன்னொரு பிரச்சனை, இந்த பெருந்தேர் ஓடுங்கிற பொழுது வீட்டுக்கு வியாபாரத்தலத்துக்கு வர்ற இந்த மின் இணைப்பு அது அப்போல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் தேரை. அதுக்கு ஒரு நிரந்தர வழி காணலான்னு சொல்லி மின்துறையில் பேசி உனக்கு அண்டர் கிரவுண்டு கேபிள் அதையும் போட்டு முடிச்சிட்டோம். அதனால் இந்த ஆண்டு தேர் ஓடும்போது ஆன்மீக பெருமக்கள் பெரிதும் பாராட்டினாங்க.
எப்பவுமே தார் சாலைக்கும் சிமெண்ட் சாலைக்கும் இன்னொரு வித்தியாசம்னா, தார் சாலையில் வெறுங்காலில் நடத்தினா ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும், கால் பாதம் சொல்லுவோம். ரெண்டாவது கல்லுகள் இருந்தாக்கா குத்திடும் அது. இது அப்படி கிடையாது, இதில் சூட்டுடைய தன்மை குறைவாக தான் இருக்கும் அது. அதனால் ஆன்மீக மக்கள் வந்து இப்பொழுது வந்து உள்ளூர் மக்களும் பாராட்டுகிறார்கள், வெளிநாட்டு மக்களும் பாராட்டுகிறார், வெளியூர் மக்களும் பாராட்டுறாங்க. அது வந்து ஒரு வகையில். இன்னொன்று வந்து 2 வகையான இந்த ஆன்மீக மக்கள் அண்ணாமலையார் தரிசனம் போகிறாங்க. ஒன்று பொதுவான தரிசனம் கட்டணம் இல்லாமல், இன்னொன்று கட்டணம். இந்த கட்டண நெறிபாடில் தான் ஒரே வழியாக போகிறதால ஒரு பிரச்சனை இருந்தது. அதையும் தெளிவுபடுத்துறதுக்கு கோயிலினோட வடபகுதியில் திருப்பதி போலேயே வந்து ஆன்மீக மக்கள் வந்தாருனாக்கா உட்காந்து அங்கே நாற்காலெலாம் போட்டு அங்கே டிவிலாம் வச்சு உட்காந்து பாஸ் ஆகி மறுபடியும் அந்த உரிய கோபுரத்து வழியாக போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை அதையும் செஞ்சுருக்கிறோம். அதுமாதிரி ஆன்மீக மக்கள் விரும்பிய எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்கிறோம். அது ஒரு வகையில் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது. இன்னொன்று பொழுதுபோக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்கிறப்ப இந்த ஸ்டாலின் பூங்கான்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. அது மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இங்கே நாங்கள் விசாரிக்கிறப்ப அந்த திட்டம் எப்படி உங்களுக்கு உதிச்சுது? அது பொதுவாக வந்து எடப்பாளையம் ஏரின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அது ஒரு ஊராட்சி, அது எடப்பாளையன்ற ஒரு ஊராட்சி. அது திருவண்ணாமலை நகராட்சி ஒட்டியிருந்த ஒரு ஊராட்சி. அதனுடைய விளைநிலங்கள் நிலங்கள் பகுதி பூராவுமே எல்லோரும் தனியாரால் வந்து வாங்கப்பட்டு அதெல்லாம் வந்து பிளாட் ஆகி வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏரி மட்டில் அப்படியே இருந்தது, அந்த நீர்நிலை மட்டில் அப்படியே இருந்தது. சமீபத்தில் வந்து அந்த எடப்பாளையத்தை வந்து கார்ப்பரேஷனோட சேர்த்துட்டாங்க. ஏன்னா திருவண்ணாமலை நகராட்சி வந்து இந்த ஆட்சியில் வந்து மாநகராட்சியாக மாற்றப்பட்டது. அந்த மாநகராட்சி இணைக்கப்பட்டதில் இந்த ஊராட்சியும் இணைச்சிட்டாங்க. அந்த நீர்நிலை வந்து ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட பொழுது அப்போது ஊராட்சித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி நீர்நிலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 2 கோடி பணம் கேட்டோம். 2.5 கோடி கொடுத்தாங்க அந்த பணம். அதை சீர் செய்கிறது தான் முதல் என்னுடைய திங்கிங். அதுக்கு பிறகு அது ஒட்டி இருக்கிற இடத்துல நான் விசாரித்த அளவில் அப்புறம் பார்த்து டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாக்கா ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பூங்கா அங்கங்கே வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏற்கனவே. அப்போ ஏன் அது நெடுஞ்சாலைத்துறை பூங்கா ஆக்கணும் என்ன அப்படின்னு அடுத்து தீங்கி. அதனால் வந்து இந்த கார்ப்பரேஷனுக்கு ஆனதால் அவங்கக்கிட்ட ஒரு தீர்மானத்தை போட்டு நெடுஞ்சாலைத்துக்கு வாங்கிட்டு முழுக்க வந்து ராஜ்யசபா எம்பிங்க அவங்களுடைய பங்கு, சட்டமன்ற உறுப்பினருடைய என்னுடைய பங்கு, நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பங்களிப்பு, இவங்களெல்லாம் வச்சு அந்த பூங்காவை உருவாக்கினேன். அது நான் திருவண்ணாமலைக்கு வருகிற போதெல்லாம் அந்த பூங்காவுக்கு போவேன். என்ன பண்ணலாம்னு ஒன்று அப்படியே பார்த்து ப்ரொமோட் பண்ணுவேன். அது தரமாக இருக்கும்னு நான் நினைப்பேன். நான் உதாரணமாக நடக்கிற பாதையில் இருக்கிற ஃபேவர் பிளாக்கு, இந்த ஊரில் கூட ஃபேவர் பிளாக் தயார் பண்ணுறாங்க, அதையும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால் நடக்கிற பாதையில் வந்து இந்த அக்குபஞ்சர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணதால் அந்த ஃபேவர் பிளாக் எங்கே தயாராச்சுன்னா அலங்காநல்லூரில் தயாராச்சு ஒரு ஃபேக்ட்ரியில். அங்கேருந்து தருவிச்சு தான் அதை நாங்கள் போட்டோம் மதுரை. ஆமாம். ஆனால் அதில் பயன்படுத்திய பொருள்லாம் பார்த்து தரமான பொருளாகவும் பார்த்து போட்டதெல்லாம் முடித்து வைக்கும்போது இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற போது கொட்டுமாடியில் ராபீசன் பூங்காவில் தான் ஆரம்பித்தான்னு வரலாறு. அப்போ நம்ம ஊரில் பொழுதுபோக்கே இடம் கிடையாது. போனால் எங்கள் ஊர் மக்கள் ஒன்று அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு போகணும், இல்லைனா சினிமா தியேட்டருக்கு போகணும், வேறு எதுவுமே இடம் கிடையாது இந்த ஊரில், எதுவுமே கிடையாது. சென்னை போல் வந்து பீச்சுக்கு போகலாம், மெரினா பீச்சுக்கு, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே மெரினா பீச்சுக்கு போகலாம், வண்டலூர் காட்சிக்கு போகலாம், அது மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நான் தெரிஞ்சது பூங்கா ஆரம்பித்து ஏன் அதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு திங்க் பண்ணும்போது தான் ஏன் முதலமைச்சர் பேரை வச்சான்னா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நானே முடிவு எடுத்தது தான் இது. அதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாங்கன்னு வச்சுட்டேன். நான் வச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் வாங்கியாச்சு. நெடுஞ்சாலைத்துறையில் வந்து அது வந்து பராமரிப்பு என்பது நெடுஞ்சாலைத்துறை ஆண்டுக்கு பராமரிப்பு செலவு இவ்வளவுதான்னு சொல்லி ஒரு ஜியோ அரசாங்கம் வந்து ஜியோ இஷ்யூ பண்ணிவிட்டேன். ஏன்னா அதுக்கு இனிமேல் எந்த வித ஆபத்து இருக்கக்கூடாது. அதுக்காக அது மீண்டும் அது திறந்ததுக்கப்புறம் மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நான் கேட்கும்போது நீங்கள் போய் அந்த மக்களோட சந்திப்பு நடத்திருக்கீங்களா? அது எப்படி இருந்தது அனுபவம்? பொதுவாகவே சாதாரணமாக வந்து காலையில் நடைபயிற்சி போகிறது வந்து பயன்படுத்துகிறாங்க. டாக்டர் போய் தான் சொல்கிறாங்க, இல்லை சார் உங்களுக்கு சுகர் பார்டர் இருக்குது சார், நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்கிறான்னுறாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது நடைப்பயிற்சின்றது.
இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நடைபயிற்சின்றது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதனால் இப்போ நடைபயிற்சி போகிறவங்க பெரும்பான்மையாக திருவண்ணாமலை காலை நேரத்தில் அங்கே வந்து போகிறாங்க. ஒரு 1000-2000 பேர் காலையில் போயின்னுக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே ஞாயிறு சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தில் ஒரு 15,000த்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த பூங்காவில் வந்து உட்காந்து பேசி குடும்பத்தோடு நடந்து பழகி எல்லாம் அதை மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நான் சில நேரங்களில் போகும்போது நிறைய என்னை சூழ்ந்துக்குவாங்க, என்னை கை குலுப்பாங்க. அந்த நன்றி உணர்வை அவங்க முகத்தில் பார்க்க முடியும். நன்றின்னு சொல்ல மாட்டாங்க, நான் அதை வந்து முன்னேருந்து பண்ணேன் ஒரு தொண்டனான்றதில் அந்த அந்த மகிழ்ச்சியை என்னோட பகிர்ந்துக்குவாங்க. இப்போ அடுத்த கட்டம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார், நாங்கள் நேற்று என்கிட்ட அடுத்த கட்டம் வந்து அதில் ஒரு ஃபுட் கோர்ட் போடலான்னு இருக்கிற நல்லா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த தண்ணி உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு என்னன்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிறேன். அதனால் அதை ஒன்று செய்யப்படும். இப்போ எனக்கு திருவண்ணாமலை சிறப்பு சொன்னீங்க. இங்கே உள்ள நகரத்தில் வரப்போ பக்தர்களுக்கு வேண்டியது வர வழி எல்லாமே சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதா இல்லை நெடுஞ்சாலைத்துறை வந்தோடனே அதை பயன்படுத்திக்கிட்டீங்களா? அதாவது எங்கள் ஊரில் வந்து நான் திரும்ப சொல்கிறது, எங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லை, அண்ணாமலையார் திருக்கோயில் தான். அதை தவிர ஒன்றும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஏதோ ஃபேக்ட்ரிலாம் அங்கே இருக்காதுங்க. நான் 2006-2011 அண்ணன் கலைஞர்கிட்ட நான் அப்போ உணவுத்துறை மந்திரியாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் கூட ஃபைட் பண்ணி எங்கள் ஊருக்கு இண்டஸ்ட்ரி கொண்டாந்தேன். அது வடபகுதியில் சிப்காட்டில் தான் கொண்டாட முடிஞ்சது, எனக்கு செய்யாறில். எனக்கு செய்யாறுன்றதுங்கிறது எனக்கு 100 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஊர் எங்கள் மாவட்டம். அதனால் அங்கே தான் கொண்டாட முடிஞ்சுது, தென்பகுதி கொண்டாட முடியல. நிலப்பிரச்சனை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அதனால் வந்து வர்றவங்க பூராமே ஆன்மீக மக்கள் தான் திருவண்ணாமலைக்கு. இப்போ இந்த ஆன்மீக மக்கள் இங்கே வர்றதாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தொடர்ந்து கட்டுறாங்க. 100 ஹோட்டலுக்கு மேலே அந்த ஊரில் இருக்குது. இப்போ அப்புறம் வந்து பெட்ரோல் பங்க் கூடுதல் ஆயினே இருக்குது. அப்புறம் வந்து கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறாங்க, அது ஒரு 3 நாளைக்கு. தெருவார கடைகள் அதிகமாக ஆகுது. இப்போ இதெல்லாம் அதிகமாக முதல்ல ஒரு கட்டமைப்பு என்னென்னா ரோடு தான் கட்டமைப்பு எப்பயுமே வர்றவங்களுக்கு. அதனால் அந்த கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் திருவண்ணாமலை வருகிற சாலைகளை எல்லாம் 4 வழிச்சாலை ஆக்கிறதுன்னு முடிவு பண்ணி அந்த 4 வழிச்சாலை ஆக்கிறதுல வந்து 90% நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் இது முழுக்க வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 4 வழிச்சாலை ஆக்கிறதால இப்போ விபத்து குறைஞ்சிருக்குது. 2வது ஆன்மீக மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய பாதுகாப்பை கருதியும் அவங்களுடைய நலனை கருதியும் தான் அந்த 4 வழிச்சாலை போடப்பட்டது. அதனால் வந்து பொருளாதார ஆட்சியாக திருவண்ணாமலை வளர்ந்துருக்குது. இப்போ நிறையா விஷயம் சொன்னீங்க. நான் சொன்ன தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் கலைஞர் மீது உங்களுக்கு பற்று உண்டு, மரியாதை உண்டு. அது கலைஞர் எனும் தாய் நூல்லையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ கலைஞர் பேரில் இந்த கட்டடம் பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். இப்போ பார்க்குறவங்களும் உங்கள் ஞாபகம் தான் வரும். ஒருவேளை இந்த திட்டங்கள் 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்கீங்கள்ல, சிறப்பாக இருக்குல்ல, ஒருவேளை இப்போ கலைஞர் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? எனக்கு கலைஞர் அண்ணன் மீது பற்று உண்டு, பக்தி உண்டு அவர் பேரில். அதோட பாசம் அவர் பேரில் எனக்கு அதிகம் உண்டு. அவர் என் மீது பாசம் உண்டு. அதனால் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்புன்னு சொன்னாவே கலைஞர் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஒரு கட்டமைப்புலாம் இருக்காது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் டேம் கட்டினாங்க விவசாயிகளுக்காக, அது யாரும் மறக்க முடியாது, அவரை போய் மறக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக கட்டமைப்புன்னா அண்ணன் கலைஞர் தான். செக்ரட்டரியேட் இருக்குது இல்லை, அது பிரிட்டிஷாரன் கட்டது. பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மாளிகைன்னு ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, யார் கட்டது? அண்ணன் கலைஞர் காலத்தில் கட்டினது. அவர் காலத்தில் அது மாதிரி பல வந்து கட்டமைப்பை நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். வள்ளுவர் கோட்டம் உட்பட நிறையா நம்மளாம் படிக்க வசதி இல்லாத காலங்களில் எங்கேயோ போய் சென்னையிலையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் சிதம்பரத்தில் தான் படிக்க முடியுன்ற காலகட்டங்களில் ஒரு மாவட்ட தலைநகரம் கலைக்கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினச்சவர் அவர் தான். அதனால் கலைக்கல்லூரி ஆரம்பித்து கட்டடத்தையும் கட்டினார். அதனால் அது மாதிரி வந்து உனக்கு பட்டய கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினச்சது அவர் தான் அதிகம். பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினச்சது அவர் தான். ஐடி பார்க்குன்னு சொல்கிறோன்னா இன்னும் கலைஞர் இல்லாத ஐடி பார்க் பார்க்க முடியுமா? அது சென்னையிலே ஐடி பார்க் கட்டிட்டு அப்போ இருந்த வாஜ்பாய் வயசு கொண்டாந்து திறந்தார். அதனால் வந்து அவரை பொறுத்தளவுக்கு ஒரு அத்தாரிட்டி அவர். ஏன்னா அவரே அண்ணா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் முத பொறுப்பேற்றார். அது பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக தான் பொறுப்பேற்றார். ஆனால் அந்த பொதுப்பணித்துறையை அவர் ரொம்ப சீரிய முறையில் பயன்படுத்தினார். அதுபோல் அவரே முதலமைச்சரானதால் நினச்சதெல்லாம் இருந்து அந்த கட்டமைப்பை உருவாக்கினார். நாங்கள் அவரோடு இருந்து கூட இருந்து பயணித்ததால் எங்களுக்கு அவரை போன்று சில எண்ணங்கள் வரதான் செய்யும்.
இப்போ கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடும் ஒரு பழமொழி உண்டு இல்லையா? இப்போ கலைஞர் விட்டு பிள்ளைங்க நாங்களாம் என்ன நினைப்போம், அவரை மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு மாடலிங். அதனால் நானும் அதை மாதிரி கட்டணும்னு நினச்சி தான் வந்து முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று, அறிவுரை பெற்று, ஆணையை பெற்று இது போன்ற கட்டணங்களை உருவாக்கினேன். அதனால் வந்து அது கலைஞரை மிஸ் பண்ணிட்டுலாம் நினைக்க மாட்டேன் நான். அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவே வராது. ஏன்னா எங்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா கொள்கையில் வந்து பெரியார், அது மாதிரி வந்து மென்மையில் வந்து ஒரு அண்ணா, உழைப்பில் வந்து கலைஞர், இது 3 மொத்த உருவமாக தான் நாங்கள் இப்போ இருக்கிற முதலமைச்சரை பார்க்குறோம். அதனால் வந்து கலைஞரை பார்க்குறதும் அண்ணன் தளபதி பார்க்குறது 2 ஒன்றுன்ற மனநிலை தான் எங்களுக்கு உண்டு. கலைஞருக்கு ஒரு குணம் என்னென்னா, நல்லா இருந்தாக்கா அது வந்து வெளிப்படையாக பாராட்டுவார் அவர் எப்பயுமே. அதே குணம் இவருக்கு உண்டு. எதையும் வந்து செய்வன திருந்து செஞ்சுட்டோம்னா அதை வந்து மனதார வாழ்த்துவார், மனதார பாராட்டுவார். ஆனால் அது மாதிரி இல்லாத இருந்தால் ஐயோ கலைஞர் இல்லையான்னு நான் நினைக்கலாம் மொழிய. இப்போ அதே குணம் இருக்கிறதால நான் கூடுமான வரைக்கும் அந்த மனையில் தான் நாங்களாம் இருக்கிறோம். திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் தமிழ்நாட்டிலேருந்தோ வெளி மாநிலத்திலேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ வந்தாலும் அவங்க மன திருப்தியோட போகணுங்கிறதுக்கு இவ்வளோ பணிகள் செஞ்சுருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதா இந்து அமைப்புகள் எல்லாமே வந்து இந்துக்களுக்கு எதிரானது திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தேர்தல் நேரம் இது, அந்த பிரச்சாரத்தையும் கையில் எடுக்கிறாங்க. பொதுவாக வந்து நான் பல மேடையில் நான் பேசியிருப்பேன். அது திமுக மேடையில் யாரும் பேச பயப்படுவாங்க இது மாதிரி விஷயங்களை. நான் எப்பவுமே பேசுவேன். நான் இந்துக்கள் என்பது வேறு, இந்துத்துவம் என்பது வேறு. அது புரியாத சில பேர் இருக்கிறாங்க. இந்துன்னா என்ன, இந்துத்துவம் என்ன. பாரதிய ஜனதாலாம் பேசி கொண்டது போல இந்துத்துவம் அதெல்லாம் இந்துக்கு எதிரானது நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதான கட்சி இந்த ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே ஆன்மீகத்துக்கு என்னென்ன முக்கியத்துவம் தரணுன்றது பார்த்தீங்கன்னாக்கா 69 முதலமைச்சராக அண்ணன் கலைஞர் பொறுப்பேற்றதிலிருந்து, ஓடாத திருவாரூர் ஓட்டியதிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகமான குடமுழுக்குகள் எடுத்தது வந்து அண்ணன் கலைஞர் காலத்தில் தான். இப்போ இந்துன்றதுக்கு என்ன அடையாளம்? திருக்கோயில் தான் அடையாளம். இந்துன்றதுக்கு திருக்கோயில் தான் அடையாளம். இந்துவாக இருக்கிறவன் போய் அவனுக்கு ஆன்மீக கடனை செலுத்துறதுக்கு திருக்கோயிலுக்கு போவாங்க. 2 வகையாக போவாங்க. வைணவர்கள் வைணவ கோயிலுக்கு போவாங்க, சைவர்கள் சைவ கோயிலுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டான்னா வந்து அவன் இந்து, இதுதான் அடையாளம். மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்னு சொன்னால் அவர் கிறித்துவர் அடையாளம். அதே மாதிரி வந்து கோரிக்கை போயிட்டு வந்தான்னா இஸ்லாமியர்கள் அடையாளம். இதுதான் வெளிப்படையான அடையாளம். நான் இலக்கியமாக போக விரும்பலை, யதார்த்த நிலை. உண்மைதான். அப்போ இந்துக்கள் போகிற கோயிலை வந்து புனரமைக்கிறது, அதுக்கு வந்து குடமுழுக்கு எடுக்கிறது, அதுக்கு கும்பாபிஷேகம் செலுத்துறது, அந்த இந்து கோயிலுக்காக இருந்த இடங்களெல்லாம் மீட்டெடுக்கிறது, பூசாரின்னு ஒரு நலவாரியத்தை ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து மாதம் அவங்களுக்கு உதவித்தொகை தர்றது, ஒருவேளை கூட பூஜை இல்லாத கோயிலை கலைஞர் காலத்தில் அதுக்கு வந்து ஒருவேளை பூஜைக்கு டெபாசிட் பண்ணிட்டு அதில் வர வட்டி வச்சு நீ பூஜை செய்யன்னு சொல்கிறது, அந்த பூசாரி போகிறதுக்கு சைக்கிள் கொடுன்னு சொல்கிறது, அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே வந்து உதவித்தொகை தர்றது, இதெல்லாம் கலைஞர் காலத்தில் நடந்தது. அப்போ இது இந்துக்கு எதிராக? இதெல்லாம் இந்துக்கு எதிரா? ஆக கோயில் சம்மந்தப்பட்ட ஆன்மீக கடன் வந்து கலைஞருக்குன்னு அவர் தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்குது. எனக்கே ஒரு கொள்கை உண்டு. நானே பெரியார் கொள்கையை நான் அழுத்தமாக பிடித்து கொண்டிருப்பேன். ஆனால் கலைஞர் என்ன நினச்சாரோ அதே தான் நினச்சிருப்பேன் நான். அதுக்கு என்னுடைய தனி மனித விஷயம் அது. ஆனால் செய்ய வேண்டிய கடமையே ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையே ஒரு மக்கள் பிரதியாக இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து சிறப்பாக செஞ்சார் அவர். இப்போ பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் 100 சொன்னார், அதெல்லாம் விட்டுறாங்களே. அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர், அதுதானே பேசுகிறாங்க. பெரியாரை பிற்காலத்தில் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள பெரியார் என்ன பண்ணார்? அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் நம்பூட்டு பசங்க போய் மணி தூக்கூடா தட்டை தூக்கூடான்ட்டார் அவர் இல்லையா? அதை சட்டமாக்கணும்னு நினச்சவர் அண்ணன் கலைஞர் தானே. அது சட்டத்தை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இணையர் முதலமைச்சர் தானே. எங்கே நாங்கள் இந்துக்கு எதிரி சொல்லுங்கள்? இப்போ நாங்கள் ரோட்டில் போய் தூக்கணும், காவடி தூக்கி ஆடுறன்றது தான் இந்து இல்லை. அது தனி மனிதன். அவனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், ஆன்மீக கடமை இருக்கும், அவன் காவடி தூக்கி ஆடின்னு இருப்பான். ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு செய்ய வேண்டியது செஞ்சமா இல்லையா? நான் காவடின்றதால ஒன்று நான் நினைவூட்ட விரும்புகிறேன். காவடி எந்த கோயிலில் தூக்குவாங்க? தமிழ் கடவுளான முருகர் கோயிலில் தூக்குவாங்க. முத்தமிழ் முருகன் சொல்லி பழனியில் பெரிய சிறப்பான மாநாடு இந்த ஆட்சியில் தான் நடந்தது. அப்புறம் எங்கே இந்துக்கு எதிரி? அதை சொல்லினா நாங்கள் ஆன்மீக தொண்டை நாங்கள் செய்கிறோம், அதை சொல்லி அவங்க கட்சி நடத்தலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுள்ள விஷயம் என்னென்னா,
அது அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அவங்க இந்துக்கு ஏதாவது செய்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு, இப்போ திருப்பரங்குன்றம் என்ன நடந்து சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் காலாகாலமாக நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னத்துக்கு ஒரு பிரச்சனையாக்குறது? அது மாப்பர மசூதி மாதிரி பண்ணலான்னு நினச்சாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் எடுபடாது, என்றைக்கும் எடுபடாது. ஒன்று வச்சுங்க, நீங்கள் எழுதி வைக்கிறான். என்ன 50 ஆண்டு காலம் ஆனாலும் சரி, 50 ஆண்டு காலம் சரி, பெரியார் என்கிற பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எவனும் பிறக்கலை. அந்த பெரியார் என்கிற பிம்பத்தை பேரறிஞர் அண்ணாவும் சரி, அதுக்கு பின்னால் அந்த கலைஞரும் சரி, இன்றைக்கரை எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இதை தூக்கி பிடிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறாங்களே தமிழ்நாட்டில். ஏன் திராவிடன்ற வார்த்தையை கோக்காத யாராவது கட்சி ஆரம்பிக்கிறாங்களா? பல பேர் கட்சி ஆரம்பிச்சிடறாங்களா, ஏன் திராவிடன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? இந்த திராவிடத்தின் உட்பொருளில் பெரியார் இருக்கிறார் அங்கே. அதனால் அதை சொன்னால் தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லோரும். இதுதானே உண்மை நிலைமை, யதார்த்தமாக நிலது தானே. அப்படின்னா அதனால் இந்துக்கள் எதிரானது அல்ல. இப்போ ஒன்றும் ஆனால் இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை தலைவர் எங்கள் இடத்துலையும் போகிறாரு, சொல்கிறாரு, அந்த புக்கை எடுத்து காட்டுறாரு, இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையோட சூப்பர் ஸ்டாருன்றார் இல்லையா? அது உள்ள பருத்து பார்த்தாக்கா அதில் என்ன இருக்குது? 5000 இப்போ வந்தானாக்கா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டில் 5000 கோயிலுக்கு நான் குடமுழுக்கு எடுக்க போகிறேன், திருப்பணி செய்ய போகிறேன்றார். இது ஆன்மீக, இது இந்துக்களுக்கு எதிரியாது அந்த அறிவிப்பை. அவங்க அந்த இந்து என்ற பேரில் இல்லாதது பொல்லாத சொல்லி லாண்ட் ஆர்டரை உருவாக்கின்னு ஏதாவது ஒன்று நடத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இதுதான் அவங்களுடைய குணம். நாங்கள் தமிழ்நாடு எங்கள் மண், எங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்ற எங்கள் மக்கள் சாமி கும்பிடணும்னா அது வேண்டிய சௌகரியத்தை செஞ்சு கொடுத்து எங்களுடைய. இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னென்னா, எடப்பாடியே அதை சொல்கிறார், மக்களுக்கான பிரச்சனைகளை இவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க, பாஜக வந்துருங்கிற பூச்சாண்டியை காட்டிகிட்டே மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறவர் ஏதாவது டேட்டா வச்சுன்னு சொல்லணும். அவர் எப்போயுமே எடப்பாடி நல்ல நண்பர் என்னை பொறுத்தளவுக்கு. நான் அவரும் தப்பாக சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் கிடையாது. அவர் எனக்கு பரிச்சயமானவர், தெரிஞ்சவர். நான் சட்டசபையோட பார்த்தா கூட வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு பேசுவேன். நான் அதெல்லாம் யதார்த்தமான நிலையில் இருக்க வரேன். நான் எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவில் மந்திரிகள்லாம் பார்த்தா கூட எனக்கு நல்லா பழகுவாங்க, நான் எல்லார்ட்டும் பேசுவேன். ஏதாவது டேட்டா வச்சு சொல்லணும். மக்கள் பிரச்சனை என்ன மக்கள் பிரச்சனையா? இப்போ மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி அவன் வீடை தேடி போய் மாத்திரை கொடுக்குறோமே, மருந்து கொடுக்குறோமே, வாரத்துக்கு அவனுக்கு வேண்டிய மருத்துவத்தில் நாங்களே பார்க்குறோமே, அது மக்கள் பிரச்சனை இல்லையா? 9 விபத்தை ஏற்பட்டுவிட்டாக்கா செத்து போடுறான். காரணம் அவன் கொண்டு செலவு பண்ணி அவனால் காப்பாற்ற முடியல. கோல்டன் டைமு அதான் நம்பிக்கைக்கு 48. இப்போ அரசாங்கம் எடுத்து பண்ணுறோமே, அது மக்கள் பிரச்சனை இல்லையா? விவசாயத்துக்கு வேண்டிய வேளாண் ரமணின்னு ஒருத்தர் இருந்தார் கம்யூனிஸ்ட்டில், பொது உடைமை சிறுத்தையில் எம்எல்ஏ. நான் அவர் காலத்தில் இருக்கிற எம்எல்ஏவாக நான் 84லேருந்து. இந்த கம்யூனிஸ்ட் நம்ம எப்பவுமே கேட்பார், டெல்லியில் ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் போடுறாங்க, இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் விவசாயத்துக்குன்னு தனி ஒரு பட்ஜெட் போடணும் அப்படின்னு கேட்பார் சட்டசபையில். ரொம்ப நாளாக கேட்பார் அவர். ஆனால் யாருக்குமே தோணலை. இந்த முதலமைச்சர் தான் விவசாயத்துக்குன்னு தனி ஒரு வேளாண் நிதியில் இருக்குன்னு தனியாக போடுறாரு. அதன் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் இப்போக்கும் பார்த்திங்கனாக்கா பரப்பளவு கூடி இருக்குது. பரப்பளவு கூடுதுன்னு சொன்னாவே எப்பயுமே அந்த பரப்பளத்துக்கு தகுந்த அளவுக்கு பரப்பளவு கொடுக்குற போது அரசாங்கத்தினுடைய உதவி இருக்கும். எப்பயுமே சப்சிடி இருக்கும், விதை சப்சிடி இருக்கும், உர சப்சிடி இருக்கும். புரியுதுங்களா? சொசைட்டியில் கடன் கூட கொடுக்குறதுல கூடுதல் கடன் கொடுக்கணும். அது ஒட்டி தான். இப்போ ஏற்கனவே இருக்கிற நிலப்பரப்போட இப்போ அதிகமான பரப்பு விவசாயம் இருக்குதுன்னா அப்போ விவசாயினுடைய மேன் பவர் இருக்கும், அப்போ அரசாங்கத்தின் உதவி இருக்கும். அப்போ தானே இருக்கும். இப்போ விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இப்போ மருத்துவத்தை பற்றி நீங்களே சொன்னீங்க. கலைஞர் நூற்றாண்டு விழான்னு ஒரு ஆஸ்பத்திரி கெண்டியில் கட்டியிருக்கிறோம். அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி. நீ அப்போல்லாம் போனால் என்ன வைத்தியம் நினைக்கிறேன், அந்த வைத்தியத்தை இங்கே பண்ணிக்க முடியுது. இங்கே கட்டணம் இல்லை. அது மக்கள் பிரச்சனை இல்லையா? சரி, இப்போ மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ கல்லூரி மாணவர்கள்லாம் மடிக்கணினி கொடுக்குறோமே, அது மக்கள் பிரச்சனை இல்லையா? இல்லை வயதான ஒரு மூதாட்டி ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்கிறோம். மாதம் நாங்கள் ஆட்டோவில் ரேஷன் கடைக்கு போய் நாங்கள் பொருள் வாங்கணும்னு சொன்னால் போகிறதுக்கு எனக்கு 900 ரூபாய் ஆகும் மாதம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டிலே கொண்டாந்து ரேஷன் பொருள்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு பேர் தாய்மானவர் திட்டம்னு சொன்னாங்க. உண்மையாக மு.க. ஸ்டாலின் தாய்மானவர் தான் அப்படின்னு ஒரு வயதான ஒரு பாட்டி பாராட்டினாங்கள்ல, அது ஒன்று மக்கள் பிரச்சனை தெரியலையா? நான் இன்னும் 1/2 மணி நேரம் நான் பட்டியல் போட்டுருவோம். டைம் எனக்கு
சேவ் பண்ணணும். அதான் புரியுது. அதனால் அவர் ஏதோ விவரம் தெரியாத பேசுகிறாரு. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா டெல்லியில் இருக்கிற பொழுதே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை முறையாக தரவில்லை. அது போராடி வாங்கலைங்கிறார் அவர். கல்வி அதை தான் சொல்கிறேன், கல்வி மானியம் நமக்கு தர வேண்டியது, அது ஏன் தரல? அது அவங்ககிட்டதா இல்லைங்க? கல்வி மானியன்றது அவங்ககிட்டதா? இல்லை இன்கம் டேக்ஸ் இங்கே வசூல் பண்ணுறீங்களா இல்லையா? மத்திய சர்க்கார் சம்மந்தப்பட்ட வசூல் இருக்குதா இல்லையா? பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வைக்காது உங்களுக்கு போகுதா இல்லையா? எத்தனை வந்து உங்களுக்கு போகுது? எல்லா வரையும் போய் அப்போ எங்களுக்கு வர வேண்டியது வரணுமா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, கமர்ஷியல் டேக்ஸு மாநில அரசாங்கத்துடைய உரிமை. கலைஞர் இருந்த காலத்திலே அண்ணன் கலைஞர் இருந்த போதே கேட்டாங்க ஜிஎஸ்டி நாங்கள் மத்திய சர்க்கார், அது என்னுடைய மாநில உரிமை நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு பின்னால் அம்மையார் கூட வந்தாங்க, எந்த வழியில் இருக்கிறோம் இல்லை இந்த விஷயத்தில் நான் கலைஞர் வழியில் தான் நானும் கொடுக்க மாட்டேன்னு அந்தமாக இருந்தாங்க. அது மேலே நீங்கள் வந்து ஆள வந்து ஒரு படம் தான் ஜிஎஸ்டியுடைய உரிமை அவங்ககிட்ட கொடுத்தீங்க. சரி, அந்த உரிமை தான் வாங்கிட்டு போனாங்களே, அது வாங்கிட்டு போனாங்களே, எங்களுக்கு உரிய பங்கு தராங்களா? மாநிலத்துக்கு உரிய பங்கு தராங்களா? 100 ரூபா வசூல் பண்ணாங்க, எவ்வளோ திருப்பி தரீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக 21 ரூபா தரீங்க, 29 ரூபா தரீங்க. இதே நீங்கள் ஓபியில் பீகாரில் ராஜஸ்தானில் எவ்வளோ கொடுக்குறீங்க? 9 மடங்கு 10 மடங்கு தராங்க. அது எப்படி எனக்கு அது? அப்புறம் பாரதி ஒன்று வேணாங்க. இன்றைக்கி இந்தியாவில் கல்வித்தரம் யார் முதலிடம்? தமிழ்நாடு இல்லையா? அப்போ இதுக்கு நீ கல்வி மானியம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் கல்வி மானியம் 3200 கோடி ரூபா தரணும் இருக்குது. அந்த 3200 கோடி ரூபா கல்வி மானியம் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் ஒழுங்காக பிஜி வாத்தியார் போடுவோம், அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளத்தை கொடுப்போம், அப்புறம் வந்து கட்டமைப்பை உருவாக்குவோம், லேபர் ரெடி பண்ணுவோம், பசங்களுக்கு கூடுதல் பில்டிங் கட்டி தருவோம். இவ்வளோ பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா நம்ம வீட்டு பசங்க பிரைட்டாகத்தான் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம வீட்டு பசங்க அறிவாளியாகத்தான் அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம நம்பர் 1 எஜுகேஷன் சொல்கிறோமே, அதே அவங்களால ஜீரணிக்க முடியலையே. இப்போ அதனால தான் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று அட்லீஸ்ட் சின்ன விஷயங்க. இப்போ ஸ்கூல் இருக்குது, ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்குது, நடுநிலைப்பள்ளி இருக்குது, மேல்நிலைப்பள்ளி இருக்குது, கல்லூரி இருக்குது. கல்லூரின்ற இடத்துல பல கல்லூரிகள் இருக்குது. அது பொறியியல் கல்லூரி இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, பல கல்லூரின்ற பேரில் பலது இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் வந்து பாடத்திட்டத்தை உருவாக்கி தரது போகிறது யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை போட விட்றாங்களா அவங்க? ஒரு ரவின்ற ஒரு ஆளுநரை வச்சு முட்டுக்கட்டை போட்டாங்களா இல்லையா? எந்த விதத்தில் ஒத்துழைக்கிறாங்க சொல்லுங்கள்? நான் ஏதோ மெட்ரோ ரயிலில் மாத்திரம் சொல்ல விரும்பலை. மெட்ரோ ரயில் ஃபண்டு கொடுக்கலன்றது வேறு, மெட்ரோ ரயில் அனுமதி கொடுக்கலன்றது வேறு. அன்றாடம் நாடு முழுதும் வந்து பயனடையக்கூடிய பல இதை முட்டுக்கட்டை போடுறீங்களே, கொடுக்க மறுக்கிறீங்களே, மானியம் கொடுக்க மாட்டேன்றீங்களே. அதனால தான் முதலமைச்சர் சொல்கிறார், டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு வெள்ளணுன்றதுக்கு உட்பொருள் இதுதான். டெல்லி தோற்கடிக்கப்படணும்னா என்ன, நாங்கள் படையெடுத்து நான் போகிறோம். நம்முடைய கருத்துக்கு அவர்கள் எப்பவுமே எதிர்மறையாக இருக்கிறார்கள். நம்முடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ அதனால் டெல்லி தோற்கடிக்கப்படணும். டெல்லியில் இருக்கும்போது இந்த நிலைமைன்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. ரத்த கலரி ஆக்கிடுவாங்க, லாண்ட் ஆர்டர் உருவாக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டேன், திருப்பரங்குன்றம் கதையை சொல்லிட்டேன்னு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. அதுக்கு வந்து பெருசாக இதெல்லாம் நடத்தணுமா? முதல்ல தனிப்பட்ட முறையில் என்னை தாக்கி பேசுகிறாங்க பிரச்சாரத்தில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏங்க அவர் வந்து முதலமைச்சர் சொன்னார், அதை விட ஒரு மோசமான வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? கொரோனா நீங்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் கொரோனா உங்கள் ஆட்சியில் கொரோனாவோட தான் தேர்தல் நடந்தது. தேர்தலில் 3 அடிக்கு ஒரு ஆள் நிற்க வச்சு தான் ஓட்டு போட சொன்னாங்க. அதுக்கு பின்னால் கொரோனாவுக்கு பின்னால் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் அமைச்சர்லாம் போட்டுட்டு ஒரு அமைச்சரையும் வந்து பக்கத்து மாவட்ட அமைச்சர்னா கூட சரி போய் நீங்கள் பொறுப்பாக இருந்து கொரோனா வந்து நாட்டை விட்டு அகற்றுவதில் முன்னிலையில் இருக்கணும் பொறுப்பு அமைச்சர்லாம் போட்டாங்க. இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து நேராக கோயம்புத்தூரில் போய் இறங்கி அங்கேருந்து நேராக கொரோனா உள்ள டக்குன்னு டாக்டரே போகாது பயந்து நடந்த நேரத்தில் உள்ளே போனாரா இல்லையா? நீ அதை பாராட்டுறதை விட்டு கிடாச்சிட்டு கொரோனாவில் வந்து அவரை பற்றி அவ்வளோ ஒரு அரைச்சொல்லு சொல்லலாமா? நீ என்ன அவருக்கு பண்பாடு இல்லை? அவர் அடுத்த மேடையில் அவர் பேசும்பொழுது என்னை இந்த பேச வைக்கிறதே அவங்க தான் அப்படிங்கிறார். என்னங்க நாங்கள் ஏங்க அரசியல் என்ன நாங்கள் இருக்க முடியும்? அவரை மாதிரி என்னங்க அது பேச்சு தானேங்க. திராவிட இயக்கமே நான் சொல்கிறேன். நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு மூலம்லாம் அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு பாவம் அப்பாவி மனுஷன் இருந்தாலும் அவருக்கு தெரியாது. இப்போ திராவிட இயக்கத்தை பற்றி அவர் சொல்ல இப்போ திமுக எங்களுக்கு எது தாய் கழகம்? திராவிட கழகத்துக்கு தாய் கழகம் எது? நீதி கட்சி. நீதி கட்சியில் மும்மூர்த்திகள்
சர்பிட்டி தியாகராஜர், டிஎம் நாயர், நடேசனார் தான் அதுக்கு முதல் ஆரம்பித்தவர். அதில் திராவிட இயக்கத்தினுடைய நீதி கட்சியில் ஒரு தலைப்பே இருக்குது, ஸ்பெக்டாங்கிள் ஸ்பீச் அப்படின்னு இருக்குது. சென்னையில் இருக்கிற ஸ்பெக்டாங்கிள் ஸ்பீச்சுன்னே இருக்குது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்பெக்டாங்கிளில் திராவிட இயக்கத்தை பற்றி டிஎம் நாயர் பேசின பேச்சு. அது நாங்கள் பேசியே வளர்ந்த இயக்கம், பேசத்தான் செய்வோம். பேசத்தின் மூலமாக தான் மக்களை பண்படுத்த முடியும். பேசுவதன் மூலமாக தான் மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்க முடியும். இதை பேச சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேச தான் சொல்லுவோம். பேசுகிறத கொச்சையாக பேச சொல்கிறோம். நாட்டு நடப்பு நல்லது சொல்லுங்கள். நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோன்னா தப்பான கருத்துன்னு எதிர்மறை ஆற்றுங்க. நீங்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, நாங்கள் எதிர்மறை ஆற்றுறோம். எங்கள் முதலமைச்சரோ எங்கள் மேடையிலோ அது மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். இப்போ பேச வர மாட்டேன் பாரு, அவரை பற்றி சொல்லணும் எனக்கு. அது ஏன்னா அது மாதிரி பண்பாடு நாங்களாம் வளரல. அதான் இப்போ நேற்று கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதிரி தான் அப்படிங்கிறாரு அவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் பண்படணும். என்னை பொறுத்தளவுக்கு நண்பர் இன்னும் பண்படணும். ஏன்னா அவர் போயிருக்கிற இடம் ரொம்ப உச்சத்தில் போயிட்டார். அவர் எந்த வித உழைப்பும் இல்லாமல். அவர் உழைப்புன்றது அமைச்சர் லெவலில் இருக்கலாம். இப்போ நான் கூட அமைச்சராகிறேன், அவர் அமைச்சராக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். முதலமைச்சர் ஒரு உச்சம். அது ஒன்றும் இப்போ இன்றைக்கே இந்த முதலமைச்சரோட பண்பட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திடீர்னு முதலமைச்சராக இவரே பண்பட்டு இருக்க முடியாது. படிப்படியாக இவர் 14 வயசில் அரசியலுக்கு வந்தார். அண்ணாவை பார்த்தாரு, அண்ணாகிட்ட பேசியிருக்கிறாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். எங்கள் முதலமைச்சருக்கு யார் அவங்கள பிடிக்கணும்னு கேட்டால் அவரே என்கிட்ட சொல்லுவார், எனக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் பிடிக்கணுவார். இன்றைக்கும் அவருடைய காரில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டை தான் போட்டுன்னு போவார். இன்றைக்கும் அவருக்கு அது மாதிரி பழக்கம் உண்டு. அது மாதிரி பெரிய பெரிய ஆட்களில் அவர் பழகினார். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெரிய மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி, அது மேயர். ரொம்ப உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கை பேர் விட்டவர். அவரே பாராட்டினார். மேயராக இருந்தபோது அவருடைய பணிகளை பார்த்து ஷோவே பாராட்டினார். அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக. அதுக்கு பின்னால் மேயராக இருந்தவர் உடனே உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக டெப்டி மினிஸ்டர் ஆனார், டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதுக்கு முன்னால் தான் அவர் மக்களால் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து எந்தெந்த காலகட்டங்களில் நமக்கு அந்த படிப்பினை தரும், பயிற்சியை தரும், அனுபவத்தை தரும். இப்போ அதனால தான் அவர் பண்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. அவரும் படிப்படியாக வந்திருந்தால் கூட இருக்கலாம். இப்போ அவர் அமைச்சராக இருக்கும்போது நல்லா தான் பண்ணார். எதிர்கட்சி தான் நாங்கள்லாம், அதெல்லாம் நாங்கள் இன்னும் குறை சொல்லலையே. என்னைக்காவது அவர் அமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி எங்கே மேலே பேசியிருக்கிறோம். நாங்கள்லாம் சட்டசபையில் கூட சரி கருத்துக்கு கருத்து தான் வைப்போம். நாங்கள்லாம் எங்களுக்கு அது மாதிரி பழக்கமே கிடையாது. அவர் இன்னும் கொஞ்சம் பண்படணும், அவ்வளோதான் வச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அன்புமணிக்கும் திமுகவுக்கும் என்ன தான் பிரச்சனை எங்களுக்கு என்னன்னு உண்மையாகவே தெரியல. அது இனிமேல் ரூமில் போட்டுன்னு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அந்த சப்ஜெக்டை கொடுத்து ஆய்வு பண்ண சொல்லாமன்னு கூட யோசிச்சுன்னுக்கிறேன். என்னன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நான் எனக்கு அவர் எனக்கு நல்ல பரிச்சயமானவர் தான். ஏன்னா எங்கள் மாவட்டத்து எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். நான் அந்த திருமணத்தெலாம் போயிருக்கிறேன். நான் ரெண்டாவது டாக்டர் விஷ்ணு பிரசாத் இதே மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே மாவட்டத்தில் எம்பியாக இருந்தார். இப்போ கடலூரில் எனக்கு அந்த ஃபேமிலி தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் தான் அவர் ஓட்டை போட்டு நாங்கள் அவரை ராஜ்யசபை எம்பி ஆக்கணும். நாங்கள் அமைச்சராகிட்டீங்க. ராஜ்யசபை எம்பி மூலமாக தான் ஐயா அவர்கள் பையனை கேபினட் மினிஸ்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அங்கே மன்மோகன் சிங்கும் அன்னை சோனியா காந்தி ஏற்றுக்கலை. புதுசாக வராரு, அவருக்கு ஏதாவது இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு டெப்டி சிஎம்குள்ளான தான் முடிவு, டெப்டி மினிஸ்டருக்குள்ளான தான் முடிவு பண்ணாங்க. அண்ணன் கலைஞர் தான் அதை வலியுறுத்தி சண்டை போட்டு டாக்டர் ஐயாவுக்காக அதை வாங்கி கொடுத்தார். இது அன்றைக்கி ஊர் பூரா தெரியும். இவங்களே நன்றி சொல்லியிருக்கிறாங்க, பல மேடையில் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்லதாக இருந்தாங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்களா அப்புறம் நினச்சின்னு வெளியே போனாங்க. அப்புறம் அவங்களா நினச்சி மறுபடியும் வந்தாங்க, உள்ளே வந்தாங்க. அப்புறம் நிரந்தரமாக அவங்க நம்மகிட்ட சண்டை போடுறதே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரி, காலகாலமாக இருந்த பிரச்சனை. அதிமுக தானே 18,000 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க, கேஸ் போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் தானே 21 பேர் சமூகநீதி போராளியை சுட்டாங்க. இதெல்லாம் அந்த இதுதான் நடந்தது, திமுக இதில் நடந்தது. எங்களுக்கு அவங்களுக்கு நிரந்தரமாக பகை வர்றதுக்கு அடிப்படை கொள்கை அடிப்படையாக கூட எடுத்துக்கணும். நாம் இப்போ இடஒதுக்கீடுன்றது எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர்ன்றதுக்காகவே
ஐயா அவர்கள் வந்து விழுப்புரத்தில் வந்து தனி ஒரு மாநாடு நடத்தி பாராட்டலையா? அதில் உள்ளுடுக்கீடு கேட்குறீங்க. அதில் வந்து அவர் வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு போட்டார். ஆனால் மறுபடியும் நாங்கள் அதை சட்டசபையில் கொண்டு வந்து நாங்கள் சட்டமாக்கணுமே. வழக்கு நீதிமன்றத்துக்கு போது, உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போது வாதாடுறோம், உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறோம் வாதாடுறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து டேட்டா எடுக்கணும், நீங்கள் யாராவது ஒரு நீதிபதி வச்சு டேட்டா எடுங்க, அதுக்கு பின்னால் நான் அலௌன்ஸ் பண்ணலாம் தமிழக அரசுக்கு. இப்போ உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டான். அப்புறம் பாரதிதாசன் நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அந்த கமிஷன் நடந்தது. நான் கேட்குறேன், என்ன நாங்கள் எதிர்ப்பு? நாங்கள் சட்டப்படி எதையும் செய்யணும்னு நினைப்போம். நாங்கள் அவசர காலத்தில் அரசியலுக்காக நண்பர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வாங்குறதுக்காக போன தேர்தல் வாரி விட்டு போட்டார். அப்படி பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ சென்சஸ் எடுக்க சொல்கிறேன். நான் உடனே கேட்குறேன், இப்போ பாரதிய ஜனதாவோட தான் ரொம்ப நீங்கள் ஒரு 2.5 உறவில் இருக்கிறீங்க. சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் ஒன்றும் பார்லிமெண்ட்லேயே பிரைம் மினிஸ்டர் பேசினாரா இல்லையா? சென்சஸ் அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் போய்த்தானோ, இதெல்லாம் ஒரு நாடகம்னு பிரைம் மினிஸ்டர் பேசிக்கிறாரா இல்லையா? பேசியிருக்காரு. இருந்தாலும் மாநில அரசு எடுத்தா என்ன? அதுதான் நான் பதில் சொல்கிறேன்னே. அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது. நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் சொல்லி நாளைக்கே எடுக்க சொல்லுங்கள். டேட்டா கிடச்ச ஒரு படம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு போகலாம். 10.5ன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன டேட்டான்னு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ அதுக்கு டேட்டா தரணுமா இல்லையா? அப்போ சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்றார் பிரைம் மினிஸ்டர். அதே கூட்டணியில் இருந்துங்கன்னு எனக்கு இருக்குதுன்ற அவருக்கு ஒரு கிடையாது, அதிகாரம் கிடையாது. மாநில அரசாங்கம் தமிழுக்குன்னே சொல்லலை, தமிழ்நாடுன்னே சொல்லலை, எந்த மாநில அரசாங்கத்துக்கும் சென்சாஸ் எடுக்கிற அதிகாரம் இல்லை. அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் உண்டு. எப்போ எடுக்கணும் அங்கே எடுப்போன்ட்டார் அவர் பிரதமர். நீ வேணா அர்ஜென்ட்டாக போய் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் முதல்ல அனுப்புங்க, நான் உங்களோட கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு இப்போ அனுப்புங்களேன். சும்மா எதுக்கு கீழக்கிற மக்களை ஏமாத்துறதுக்காக மேலே இருக்கிறேன் நான் அதுக்காக தான் பாடுபடுறேன். நீ எதுக்காக பாடுபடுறது எங்களுக்கு தெரியும். இன்னொன்று அரசியலில் பேசு பொருளாக இருக்கிறது இன்னொரு விஷயம். திமுக கூட்டணிக்கு வந்தது உங்களால் தான் அது முடிஞ்சது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறதால எங்கள் தலைமை மீது நம்பிக்கை வைத்து அவங்க வந்திருக்கிறாங்க. எப்பயுமே முதலமைச்சர் இருக்கிறார். கலைஞர் காலத்திலும் சரி இவர் காலத்திலும் சரி அவரோட நெருக்கமாக பழகிற ஒரு 4-5 பேர்கிட்ட தான் வேலை வாங்க முடியும். அவர் போய் நேராக பேச முடியுமா? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு கட்சி இது. திமுகன்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா திமுகன்னு எல்லாம் தெரியும், பக்கத்து மாநிலத்தில் கூட. அப்படி ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து அவர் போய் நேரடியாக பேச முடியுமா? பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கம் வரணுமா இல்லையா? அதுக்கு யாராவது ஒருத்தர் பயன்படுத்தி தான் ஆகணும். அவருக்கு யார் யார் என்னென்ன வேலை வாங்கணும் அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு கூப்பிட்டதுக்கு காரணம், நான் வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவன். இன்றைக்கி திருவண்ணாமலை இருந்தாலும் ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவங்க. அந்த தேமுதிகவினுடைய இப்போ இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவி சகோதரி வந்து வடார்காடு மாவட்டம் குடியாத்தம். அதனால் இந்த மாவட்டத்தை சார்ந்தன்றதால சரி நீங்கள் போய் என் கருத்தை சொல்லுங்கன்னா அவர் கருத்தை போய் சொன்னோம். அவங்களுக்கு இந்த தலைமை மீது வச்சுருக்கிற நன்கிப்பின் அடிப்படையில் தான் தேமுதிக வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டே ஒழிய அது நான் தான் அமைச்சர்ன்றது அதெல்லாம் தவறான கருத்து. அது 10 இடங்கள்ங்கிறது அதிகம். தலைவருக்கு பயன்பட்டுருக்கார் அந்த விஷயத்தை. சரி சரி. இப்போ அந்த 10 இடங்கள் கொடுத்துட்டாங்கிற ஒரு பேசு பொருளாகவும் விமர்சனமாகவும் வந்ததில்லை. அது திமுக எப்படி பார்க்குது? நான் அது மாதிரிலாம் எங்கள் தலைவருக்கு ரொம்ப பெருந்தன்மை அதிகம். அவர் கொடுத்துட்டு பிற்பாடு அது மறுபடியும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதோ அது சிந்திப்பது என்பதெல்லாம் கிடையாது. நாம் கொடுத்தோம், அது ஜெயிக்க வைக்கணும் அப்படி தான் நினைப்பார் அவர். அது கூடுதல் குறைச்சல் அப்படின்றதெல்லாம் வந்து சமூக வளத்தில் இருந்த விமர்சனம் தான் ஒழிய இயக்கத்தில் அது மாதிரி விமர்சனம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே மாதிரி விமர்சனம் பண்ண பல சமூக வளத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சகோதரர் பிரமாதமாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களே, அதுவும் வருது செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ தொகுதி மக்களுக்கு கட்சியை தாண்டி, அதாவது கட்சி தலைமை சில அறிவிப்புகள் கொடுத்துருக்காது வேறு. நீங்கள் வேட்பாளராக தொகுதி மக்களுக்கு என்ன வாக்குறுதி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து எப்படின்னு கேட்டேன், என் தொகுதி மக்களுக்கு வந்து என் பேரில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. நம்ம சொல்லாதே எல்லாத்தையும் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் பேரில் உண்டு. அவங்களுக்கு எப்பயுமே சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். நான் இதுக்கு மேலே தான் தேர்தல் கடைசி பிரச்சார உரை நிகழ்த்த போது தான் எதை சொல்லலான்னு அப்போ தான் சிந்திப்பேன். என்ன நாள் இருக்கப்போ ஏன்னா நாள் இருக்குதுன்னா அப்போ தான் சிந்திப்பேன். ஏன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் கொடுக்குற ஒரு மனுவும் அது முக்கியமான மனு தான் என்னை பொறுத்தவரை. அப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் அந்த மனுக்கள் வரும், அதை பரிசீலிப்பி நிறைவுரையில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அந்த 5 ஆண்டுக்குன்றது என்னுடைய நிறைவுரையில் இருக்கும். அது கட்டாயம் இருக்கும்.
தேர்தல் பரபரப்பில் இருக்கீங்க, நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. நக்கீரனுக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.